அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை விரைவுபடுத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதி. கடலூர் துறைமுகத்தை இயக்க தனியார் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் அறிவிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக நடிகர் விஜய் தேர்வு. சென்னையில் நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் அறிவிப்பு. என்எல்சி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட கரிவெட்டி கிராம மக்களுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும். மருத்துவர் ராமதாஸ் எச்சரிக்கை. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல். திருப்புவனம் இளைஞர் கொலையில் தொடர்புடைய உயரதிகாரி யார் என்பதை அரசு மறைப்பதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் புகார். குன்றத்தூர் காவல் நிலையத்திற்கு எலிமருந்து சாப்பிட்டு வந்த மாணவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. மருத்துவமனையில் சேர்த்த காவலர்கள். விருத்தாசலத்தில் ஒருதலை காதல் விவகாரத்தில் பள்ளி மாணவியை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பிய அருள்குமார் என்பவருக்கு வலைவீச்சு. திருவள்ளூர் அருகே காக்கலூர் ஏரி மற்றும் தாமரை குளத்தை 2.27 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணிகள் தொடக்கம்.